முள்ளிக்குப்பம் சீனிவாசபுரத்தில் இருக்கிற கடற்கரையில் ஐயா மாபெரும் மறைந்த எங்களுடைய தலைவர் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களுடைய 166வது பிறந்தநாள் விழாவையும் மற்றும் மீனவ ஆளுமைகளோட மாபெரும் கலந்தாய்வு கூட்டத்தையும் இந்த இடத்துல நாங்கள் நடத்திட்டு இருக்கோம். இந்த கலந்தாய்வு கூட்டம் எதற்காக அப்படின்னா 3 விஷயம் தாங்க. ஒன்று, மீனவர்களை அனைத்து அரசியல் கட்சிகளும் பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பன் தேர்தல் அறிக்கையில் சொல்கிறாங்களே தவிர எங்கள் மீனவ மக்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்க்கவே மாட்டாங்க. எங்களோட உட்பிரிவுகளான 16 உட்பிரிவுகளையும் இணைத்து மீனவராக இணைத்து பழங்குடியினர் பட்டியலில் எஸ்டி பட்டியலில் சேர்க்கணும். வர தேர்தலில் 2026 தேர்தலில் வெற்றி பெற்று வர எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க யார் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்போம், நாங்கள் சட்டசபையில் தீர்மானம் போடுவோம் எந்த கட்சி சொல்லுதோ அந்த அரசியல் கட்சியை எங்களுடைய அனைத்து தமிழக மீனவர்களும் கன்னியாகுமரியை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஆரம்பாக்கம் வரை அதே மாதிரி உள் மாவட்டங்களில் இருக்கிற அனைத்து மீனவ சொந்தங்களும் எங்களை பழங்குடியினர் பட்டியலில் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்ப்பேன்னு சொல்ற சட்டசபையில் தீர்மானம் போடுவேன்னு சொல்ற அந்த அரசியல் இயக்கத்துக்கு அந்த அரசியல் கட்சிக்கு பெருவாரியான வாக்குகளை செலுத்துறதுக்கு எங்கள் மீனவ மக்கள் தயாராக இருக்காங்க. அதே போல 2வது கோரிக்கையான ஒவ்வொரு அரசியல் கட்சியிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல் கட்சியாக இருக்கட்டும் இல்லை அகில இந்திய அரசியல் கட்சியாக இருக்கட்டும் எல்லாருமே மீனவர்களுக்கு ஒரு இருட்டடிப்பு செய்கிற மாதிரியான விஷயம் தான் செஞ்சிட்டு இருக்காங்க. இருட்டடிப்பு தான் செஞ்சிட்டு இருக்காங்க. மீனவர்கள் 50 தொகுதிகளில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் மிக பலமாக இருக்காங்க. அந்த 50 தொகுதிகளோட வாக்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களுடைய கட்சிகளில் எங்களுக்கான பிரதிநிதித்துவம் யார் அதிகப்படியான சீட்டுகளை எங்க மீனவர்களுக்கு வழங்குறாங்களோ அதன் அடிப்படையில் எங்களுடைய வாக்குகளை நாங்கள் மீனவர்கள் பெரும்பான்மையா அந்த அரசியல் கட்சிக்கு போடுவதற்கு தயாராக இருக்காங்க. அதனால இன்னைக்கு ஆள்றதுக்கு அரசு ஆசைப்படுற எந்த கட்சியா இருக்கட்டும் அவங்க மீனவர்களுக்கு இன்னைக்கு கடற்கரை 15 கடற்கரை தொகுதிகளிலும் உள்நாட்டுகளை ஒரு 5 தொகுதிகளையும் சேர்த்து ஒரு 20 தொகுதியை எந்த அரசியல் கட்சி கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கீங்க? ஏன்னா இன்னைக்கு 50 தொகுதியில நாங்க உங்களுக்கு வாக்கு போடுறதுக்கு தயாரா இருக்கோம். ஒட்டுமொத்தமா தமிழ்நாடு முழுக்க 38 மாவட்டங்களிலும் மீனவர்கள் இருந்தாலும் இந்த 50 தொகுதி நாங்க ஓட்டு போடுறவங்க தான் எம்எல்ஏவா போக முடியும். நாங்க ஓட்டு போடுற அந்த 50 பேர் ஜெயிச்சு போனீங்கன்னா தான் உங்க கட்சி ஆளுங்கட்சியா உட்கார முடியும். இதை இந்த நேரத்தில் மனசுல வச்சுக்கிட்டு எங்க மீனவர்களுக்கு 20 சட்டசபை தொகுதிகளை இந்த வர 2026 தேர்தலில் எங்களுக்கு கொடுக்கணுன்றத இந்த நேரத்தில் நாங்கள் இதுவாக வைக்கிறோம், எங்களோட கோரிக்கையாக வைக்கிறோம் எல்லா அரசியல் கட்சிகளுக்குமே. அதே போல 3வது கோரிக்கை என்னன்னா, கடல், ஆறு, ஏரி, குளம், குட்டை இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட திட்டங்களை கொண்டு வரீங்க. எங்க மக்களை அழிக்கிற மாதிரியான திட்டங்களை தொடர்ந்து கொண்டு வந்துட்டு இருக்கீங்க. அந்த திட்டங்களை கொண்டு வர்றதுக்கு முன்னால எங்களுடைய ஆறுகளிலோ ஏரிகளிலோ கொண்டு வரும்போது உள்நாட்டு மீனவ மக்கள் கிட்ட கருத்துக்களை கேட்கணும். அதே மாதிரி கடல் மற்றும் கடற்கரையில் திட்டங்களை கொண்டு வரும்போது கடற்கரை மீனவர்களிடம் கருத்து கேட்காம எந்த திட்டத்தையுமே இங்க கொண்டு வரக்கூடாது. எங்களோட திட்டம் எங்களுக்கு அது சாத்தியமா இல்லைன்னா தயவு செய்து அந்த திட்டங்களை இந்த அரசுகள் செயல்படுத்தக்கூடாது. அதே மாதிரி இப்ப பாத்தீங்கன்னா இங்க கடலை இங்க குத்தகை போட்டு வித்துட்டு இருக்காங்க. நீங்க நம்ம நெல்லூரை பிடிச்சிக்கிட்டு இந்த பக்கம் ஹைட்ரோ கார்பன் எடுத்துக்கும் கேஸ் எடுக்கிறதுக்கு எல்லாம் தயார் நிலையில் இருக்காங்க. கன்னியாகுமரி பக்கம் போட்டினால கேஸ் எடுக்கிறதுக்கும் காற்றாலை திட்டங்களுக்கு ஆணையை கொடுத்துட்டாங்க. தயவு செய்து இந்த இன்னைக்கு மத்திய அரசா இருக்கட்டும், இன்னைக்கு ஆள்றதுக்கு வர்றதுக்கு தயாரா இருக்கிற எந்த கட்சியா இருக்கட்டும் அந்த கடல்ல கொண்டு வர திட்டங்களை உடனடியாக கைவிடணும்ன்றத இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். இந்த 3 கோரிக்கைக்காக தான் இந்த கூட்டம். மீனவ மக்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க இருக்கிற அனைத்து மீனவ சமூக ஆளுமைகளும் சங்க தலைவர்களும் அனைத்து ஊர் பஞ்சாயத்துகளும் சேர்ந்து தான் இந்த கூட்டத்தை நடத்தியிருக்கோம். இந்த கூட்டம் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு இதுவா இருக்க மாதிரி தெரியும். ஆனா இன்னைக்கு வந்திருக்கிறது அத்தனை பேருமே ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிற முக்கியமானவர்கள். அவர்கள் நினைச்சா உங்களுக்கு தலைவர்கள் அவங்க நினைச்சா உங்களுக்கு ஓட்டு போட வைக்க முடியும். இல்ல எங்களுக்கு மீனவர்களோட ஓட்டு வேணாம், எங்களுக்கு எந்த இதுவுமே வேணாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா என்ன வேணா பண்ணிக்கோங்க. ஆனா தயவு செய்து இந்த அரசியல் கட்சியில் நாங்கள் சொல்ற ஒரே ஒரு விஷயம், எங்களுடைய மீனவர்களுக்கு அதிகப்படியான இடங்களை கொடுங்க. அதே மாதிரி எங்களை கடல்சார் பழங்குடியினர் பட்டியலில் மீனவர்களை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து சட்டசபையில் தீர்மானம் போடணுன்றத இந்த வாக்குறுதிகளை கொடுக்கணுன்றதை இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். நன்றி. என்னோட பெயர் ரூபேஷ் குமார். 100க்கும் மேற்பட்ட தலைவர்கள் கலந்துருக்கீங்க. இந்த வலியுறுத்தல், இந்த கருத்தை வலியுறுத்தல் ஒற்றை குரலாக எப்படி நீங்கள் வெளிப்படுத்துவீங்க, நிரூபிப்பீங்க? அது அவங்க எல்லாரும் அவங்களுடைய அறிக்கையை வெளியிட்டுருக்காங்களா இல்லை இந்த மாதிரி கொண்டு வருவீங்க? நிச்சயமா எல்லாரும் எப்படி தெரிஞ்சுக்கொள்ள முடியும் அரசு?
அரசாங்கத்துக்கு இன்னைக்கு நாங்கள் போடுற தீர்மானங்களை இன்னைக்கு இப்போ வந்திருக்காங்க இல்லைங்க, அரசியல் கட்சிகளை சார்ந்தவங்க எல்லா முக்கியமானவர்களும் வந்திருக்காங்க. எங்களுடைய முக்கியமான எல்லா தலைவர்களையும் அழைச்சிக்கிட்டு அவரவர்களுடைய கட்சி தலைமைக்கு எங்களுடைய தீர்மானத்தை கொண்டு போய் அவர்கள் கட்சி தலைமைக்கு கொடுப்பாங்க. அப்படி கொடுக்கும்போது எங்களோட தீர்மானங்கள் அனைத்து கட்சிகளுக்கும் போய் சேரும். அதனால எல்லா சங்கத்தோட தலைவர்களும் எல்லா ஆளுமைகளும் வந்து அதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு இந்த முறை அதிகப்படியான இடம் கண்டிப்பாக எங்களோட நாங்கள் வந்து எங்கள் மீனவ சங்கங்களுக்கு கொடுன்னு சீட்டு கேட்கல, அவங்க கட்சியில் இருக்கிற எங்கள் மீனவர்களுக்கு கொடுன்னு தான் கேட்குறோம். ஸோ அதை தான் நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம். அதை வந்து இந்த அனைத்து கட்சிகளும் பின்பற்றணுன்றதை இந்த நேரத்தில் கோரிக்கை வைக்கிறோம். எல்லாருமே அது உறுதியாக இருக்காங்க. உரிமையாக ஏற்றுக்கொள்கிறோம். அனைத்து மீனவ கிராம தலைவர்களும் அனைத்து மாவட்டத்தில் வந்திருக்கக்கூடிய எல்லாரும் அவர் கருத்துக்கள் நாங்கள் இணைந்து அது செயல்படுவோம் என்று வாக்குறுதி செய்கிறோம். அது எந்த கருத்துக்களுக்கும் கிடையாது. அதுக்காக தான் இந்த கூட்டம். நாங்கள் ஓகே சார், தேங்க்யூ.